டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. வந்தே மாதரம் தொடர்பான நாடாளுமன்ற விவாதத்தில் தமிழ் மண்ணைச் சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கான முக்கியத்துவம் தரப்படுவதில்லை என குற்றம் சாட்டினார் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா. அப்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த சில விடுதலை போராட்ட வீரர்களை பற்றி குறிப்பிட்டார். அப்படி அவர் குறிப்பிட்ட பெயர்களில் ஒன்று ஜெய்ஹிந்த் செண்பகராமன். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையானவர்களுக்கு அந்த பெயர் புதிதாக இருந்தது. ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க வைத்தவர் என்றும் அவரை பற்றி குறிப்பிட்டார் திருச்சி சிவா. ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க வைத்தது மட்டுமல்ல, சென்னையின் மீது குண்டு வீசியவர் செண்பகராமன். ஹிட்லருக்கும் செண்பகராமனுக்கும் என்ன பிரச்சனை? தமிழரான செண்பகராமன் சென்னை மீது ஏன் குண்டு வீசினார்? முதலில் யார் இந்த ஜெய்ஹிந்த் செண்பகராமன்? திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாக இருந்த திருவனந்தபுரம் அருகே புத்தன் சந்தை என்ற இடத்தில் 1891 செப்டம்பர் 15 அன்று பிறந்தவர் செண்பகராமன். அவருடைய தந்தை சின்னசாமி பிள்ளை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தலைமை கான்ஸ்டபிளாக பணியாற்றியவர். மன்னர் உயர்நிலை பள்ளியில் படித்த போதே சுதந்திர போராட்டத்தில் ஆர்வம் கொண்ட மாணவர்களை திரட்டி அந்த சங்கத்தின் தலைவராக இருந்தார். சர்வதேச அளவில் பிரிட்டனுக்கு எதிர்நிலை எடுத்திருந்த ஜெர்மன் உளவாளி ஒருவரின் அறிமுகம் செண்பகராமனுக்கு கிடைத்தது. ஜெர்மன் கப்பல் ஒன்றின் மூலம் 1908 ஐரோப்பாவை சென்றடைந்த செண்பகராமன் இத்தாலி, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் கல்வி பயின்றார். பின்னர் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் பொறியியலில் முனைவர் பட்டம் பெற்றார். 1914 தொடங்கிய முதல் உலகப் போர் 1918 வரை நடந்தது. பிரிட்டனும் ஜெர்மனியும் எதிரெதிர் நிலையில் இருந்ததால் பிரிட்டனை பலவீனப்படுத்த சென்னையை தாக்கும் யோசனையை ஜெர்மனுக்கு அளித்தார் செண்பகராமன். 1914 செப்டம்பர் 22 அன்று சென்னை கடல் பகுதிக்கு வந்த ஜெர்மனியின் எம்டன் நீர்மூழ்கி கப்பலில் செண்பகராமனும் இருந்தார். சென்னைக்கு அருகே 2 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்ட எம்டன் கப்பல் தொடர்ச்சியாக 20 நிமிடங்கள் சென்னையை தாக்கியது. எம்டன் கப்பலின் தாக்குதலில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வெளிப்புறச் சுவர் முற்றிலுமாக தகர்ந்தது. புனித ஜார்ஜ் கோட்டையை நோக்கி வீசப்பட்ட குண்டு வெடிக்காமல் மண்ணில் புதைந்தது. அந்த குண்டும் இன்றளவும் புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் இருக்கிறது. குண்டு வீச்சிற்கு பிறகு செண்பகராமன் வெற்றிகரமாக இந்தியாவிலிருந்து தப்பினார். முதல் உலகப் போருக்கு பின் இந்திய விடுதலைக்காக சர்வதேச ஆதரவை திரட்டும் பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டார். பிரிட்டன் அரசுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட நாடு கடந்த இந்திய அரசாங்கத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் செண்பகராமன். வியன்னாவில் நடந்த மாநாடு ஒன்றில் இந்திய விடுதலை குறித்து பேசிய போதுதான் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை செண்பகராமன் முதலாக எழுப்பியதாக பதிவாகியிருக்கிறது. அதன் பிறகு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் அந்த முழக்கம் பிரபலப்படுத்தப்பட்டது. பிரிட்டன் மீதிருந்த பகையினால் இந்திய விடுதலையை ஆதரிப்பது போல ஜெர்மனி காட்டிக் கொண்டது. ஆனால் இந்திய விடுதலை குறித்த ஜெர்மனியின் உண்மை எண்ணம் வேறு. முதல் உலகப் போருக்கு பிறகு ஜெர்மனியில் ஆட்சி செய்த நாஜி தலைவர் ஹிட்லர் மூலம் அது வெளிப்பட்டது. விடுதலை கிடைத்தாலும் நாட்டை ஆளும் தகுதி இந்தியர்களுக்கு கிடையாது என ஹிட்லர் பேசினார். அதனை கடுமையாக எதிர்த்த செண்பகராமன் ஹிட்லரை எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்க வைத்தார். தங்கள் தலைவரை மன்னிப்பு கேட்க வைத்த செண்பகராமன் மீது நாஜிக்கள் கொண்ட கோபம் ஒரு விருந்தில் செண்பகராமனின் உணவில் ஸ்லோ பாய்சனை கலக்க வைத்தது. அதில் இருந்து சற்று மீண்ட செண்பகராமனை நாஜிக்கள் தாக்கினர். இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட செண்பகராமன் 1934 மே 26 அன்று இயற்கை எய்தினார். மரணத்திற்கு பிறகு தன்னுடைய சாம்பலை இந்தியாவிற்கு எடுத்துச் சென்று ஒரு பகுதியை தன் தாயின் அஸ்தியை கரைத்த கரமனை ஆற்றில் கரைத்துவிட்டு மற்றொரு பகுதியை நாஞ்சில் நாட்டு வயல்களில் தூவ வேண்டும் என தன் மனைவியிடம் சொல்லியிருந்தார் செண்பகராமன். 32 ஆண்டுகள் அவருடைய அஸ்தியை பாதுகாத்தார் அவருடைய மனைவி ஜான்சி. 1966 இந்தியா கொண்டுவரப்பட்ட அவருடைய அஸ்தியின் ஒரு பகுதி கரமனை ஆற்றில் கரைக்கப்பட்டு மற்றொரு பகுதி நாஞ்சில் நாட்டு வயல்களில் தூவப்பட்டது. சமச்சீர் கல்விக்கு முந்தைய பாடத்திட்டத்தில்
செண்பகராமனின் வாழ்க்கை வரலாறை மாணவர்களுக்கு பாடமாக வைத்திருந்தது தமிழ்நாடு அரசு. செண்பகராமனை கௌரவிக்க மத்திய அரசு என்ன செய்ய போகிறது என நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் திருச்சி சிவா. அது நடந்தாலும் இல்லை என்றாலும் ஜெய்ஹிந்த் முழக்கமும் நாஞ்சில் நாட்டு வயல்களும் செண்பகராமனின் நிறைவை என்றும் தாங்கியிருக்கும். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.